வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம். அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி அருகே 5.5 கிலோ எடையுள்ள கஞ்சாவுடன் ஒடிசா இளைஞர் கைது. புதுவையில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுவை அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுவை கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு குருடா AKT ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நேருவின் சிலைக்கு மலர் தூவி, மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இயக்குநர் தமிழ்செல்வன் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 3 ஆண்டுகளாக புதுவையில் தங்கி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இளைஞரை திருபுவனை போலீசார் கைது செய்து 5.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்றவர்களை பிடிக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக பகுதியில் சனிக்கிழமை போலீசார் கண்காணித்த பொழுது வடமாநில இளைஞர்கள் கும்பலாக சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த பைகளை போலீசார் வாங்கி சோதனையிட்டனர். அப்பொழுது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 32 வயதாகும் ஜெயகிருஷ்ண ஜெனே என்பவரின் பையில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 5.5 கிலோ எடையுள்ள கஞ்சாவை கைப்பற்றினர். அவரிடம் நடத்திய விசாரணைகள் கடந்த 3 ஆண்டுகளாக திருபுவனை பகுதியில் தங்கி வேலை பார்ப்பது தெரியவந்தது. மேலும் அண்மையில் தேர்தலுக்காக ஒடிசா சென்ற ஜெயகிருஷ்ண ஜெனே கஞ்சா வாங்கி வந்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து புதுவையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநில அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை படிக்கும் 77,000 மாணவ மாணவிகளுக்கு பெங்களூரிலிருந்து 7.50 லட்சம் பாட புத்தகங்களும், தமிழகத்திலிருந்து 12,000 தமிழ் பாட புத்தகங்களும் வாங்கப்பட்டுள்ளது. அதேபோல் நோட்டு புத்தகங்கள் தமிழகத்தின் தென் மாவட்ட முக்கிய நகரிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. அதன்படி 14.50 லட்சம் நோட்டுகள் வாங்கி மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. பள்ளிகள் வாரியாக பாட புத்தகங்கள், நோட்டுகள் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. நோட்டு புத்தகங்களுடன் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சீருடைகள் வட மாநிலத்திலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 ஜோடி சீருடைகள் வழங்கப்பட உள்ளது. பழைய நிறத்திலேயே சீருடைகள் உள்ளன. வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று சண்டே மார்க்கெட்டில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி நகர பகுதியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் கூடுகிறது. இங்கு அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுவை நகரின் மிக முக்கிய வீதியான காந்தி வீதி, நேரு வீதியின் இருபுறமும் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் வியாபாரம் செய்யப்படுகிறது. இங்கு குறைந்த விலையில் தரமான பொருட்கள் கிடைப்பதால் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் சண்டே மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்வதை வழக்கமாக கடைபிடிக்கின்றனர். தற்பொழுது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியிலிருந்து குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு செல்வதற்கான தேவையான பொருட்களை வாங்க மக்கள் குவிந்ததால் சண்டே மார்க்கெட் மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள சாலையோர உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். புதுச்சேரியில் உள்ள சாலையோர கடைகளில் உணவு அருந்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான செட்டி வீதியில் உள்ள சாலையோர உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
வெளிப்படையாக இட்லி, பரோட்டா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வைக்கும் பொழுது அதில் ஈ, கொசு உள்ளிட்ட பல்வேறு பூச்சிகள் விழுவதும் அதனை கண்டுகொள்ளாமல் உணவகத்தின் ஊழியர்கள் அதனை சாப்பிட வருபவர்களுக்கு வழங்குவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சென்ற புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இலங்கை நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆலயம் மற்றும் 800 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பொன்னம்பலவான சுவாமிகள் ஆலயத்தில் இந்து மத குருமார் தலைவர் சுவாமி சிவாச்சாரியாரை சந்தித்து ஆசிர் பெற்றார். இந்த நிகழ்வுகளில் இலங்கை அரசின் எதிர்க்கட்சி தலைவரின் அரசியல் ஆலோசகரும் நேர்முக உதவியாளருமான உமாச்சந்திர பிரகாஷ் உடனிருந்தார். முன்னதாக இந்த ஆலயங்களின் நிர்வாகத்தினர் சட்டப்பேரவை தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் வருண் மற்றும் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மறைந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மறைந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துணைத் தலைவர்கள், பல்வேறு பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகரும் கலை மாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு நேருவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திடீரென மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்து அங்குள்ள அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருமானம், ஜாதி உள்ளிட்ட சான்றிதழ் வாங்க மாணவர்களை காலதாமதமாக்குவதாலும், சிறிய அலுவலகத்தில் 3-4 மணி நேரம் மாணவர்களை காக்க வைத்து அளக்க வைப்பதாகவும், மேலும் சான்றிதழ் வாங்க வரும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஒருதலைபட்சமாக பேசுவதாக பல்வேறு புகார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரிடம் பெற்றோர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் திடீரென கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை கேட்டறிந்து மாணவர்களை அலைகழிக்காமல் உடனடியாக தேவைப்படும் சான்றிதழை வழங்குமாறு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்த நாளையொட்டி வெள்ளந்தாங்கி ஐயனார் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா, வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் அறங்காவலர் குழுவினர், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மனிதநேய மக்கள் சேவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலயத்திற்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவையில் கலைஞர் அறிவாலயம் கட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம் புதுச்சேரி நகர குடும்பத்தின் அனுமதி பெற்று கட்டப்பட உள்ளது. புதுவை மாநில திமுக செயற்குழு கூட்டம் லப்புட் வீதியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் SP சிவகுமார் தலைமை தாங்க மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, மாநில பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். இதில் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவின் நிறைவு விழாவை மாநிலம் முழுவதும் தொண்டர்களின் குடும்ப விழாவாக, மக்கள் விழாவாக கோலாகலமாக கொண்டாட உள்ளோம். வரும் ஜூன் 3ஆம் தேதி புதுச்சேரி மாவட்டத்தில் தொகுதிதோறும் திமுக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்படும். புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள முதியோர் இல்லம், கருணை இல்லம், பார்வையற்றோர், மனநலம் குன்றியோர் பள்ளிகளில் அறுசுவை உணவு வழங்கப்படும்.
ஜூன் மாதம் முழுவதும் இரத்த தானம், மருத்துவ முகாம்கள் நடத்துதல், மரக்கன்றுகள் நடுதல், ஏழை எளியோருக்கு நலத்திட்டம் வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும். தொகுதிதோறும் பகுத்தறிவு பாசறை கூட்டங்கள் நடத்தப்படும். புதுவையில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் திட்டத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார். அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவுக்கு சொந்தமான இடத்தில் புதுச்சேரி நகர குடும்பத்தின் அனுமதி பெற்று புதுவை மாநில திமுகவின் அனைத்து நிலையில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஜாதி பெயரை கூறி தாழ்த்தி அவமானப்படுத்தியதாக தன்வந்திரி நகர் பிசிஆர் செல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுக முடிவு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட தனியார் நிறுவன ஊழியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூர் பரிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மறைமலையடிகள் சாலையில் உள்ள சிசிடிவி ஷோரூமில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஷோரூமின் உரிமையாளரான அனில்குமாரும் அவரது கட்டிடத்தின் உரிமையாளருமான ராஜராஜனும் சத்தமாக பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது குறுக்கிட்ட கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிருஷ்ணன், வேலை செய்ய இடையூறாக இருக்கிறது, எதற்காக சத்தம் போட்டு பேசுகிறீர்கள் என்று ராஜராஜனை கேட்டுள்ளார். அப்பொழுது கிருஷ்ணன் அம்பேத்கர் உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் அணிந்து இருந்திருக்கிறார். அதை பார்த்த ராஜராஜன், உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ என்ன ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று தகாத வார்த்தையால் ஜாதி பெயரை சொல்லி பேசியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணன் தன்வந்திரி நகர் பிசிஆர் செல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இதுவரை அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிருஷ்ணன் பலமுறை கேட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணன், சிசிடிவி ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் ஏன் சத்தமாக பேசியிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்காக ராஜராஜன் என்ற நபர் தன்னுடைய டிஷர்ட்டில் அம்பேத்கர் உருவம் குறித்த படத்தை பார்த்து, உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ என்ன ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியதாகவும் இது சம்பந்தமாக பிசிஆர் செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். பல பேர் முன்னிலையில் என் ஜாதியின் பெயரை சொல்லி திட்டி என்னை அவமானப்படுத்திய ராஜராஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், என் புகார் மீது புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுகி புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நேரு நினைவு நாளையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் பிரதமர் நேருவின் 60வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் நேருவின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி கடற்கரை சாலையில் உள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் நவீன சிற்பி நேரு என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை செயலாளர் தயாளன், சேவா தள சேர்மன் குலசேகரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கராஜ் மற்றும் சேர்மன் அமுதரசன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப் பிரிவு மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் புஷ்பராஜ் மற்றும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் காளிதாஸ், சேவா தள துணைத் தலைவர் ஆறுமுகம், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் அன்பழகன், மாறன், ஏழுமலை, மணிமாறன், சக்திதாசன், செல்வி, ராம், குமார் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் வர்ணமுத்து மாரியம்மன் கோவிலின் பக்தர்களான மலையாளத்தான், நாகமுத்து, முத்துவேல் ஆகியோருக்கு சிறப்பு மிளகாய் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே உள்ள வானூர் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் வர்ணமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் ஆண்டிற்கு ஒருமுறை பக்தர்கள் தங்கள் உடலில் மிளகாய் அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா தீமிதி திருவிழா நடைபெறும். இவ்வாண்டிற்கான விழா இந்த ஆண்டு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் காலை சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு 9 மணிக்கு விநாயகர், அம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், அழகுமுத்து ஐயனாரப்ப சுவாமி, பூரணி பொற்கலையம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா நடைபெற்றது. பக்தர்களான மலையாளத்தான், நாகமுத்து, முத்துவேல் ஆகியோருக்கும் சிறப்பு மிளகாய் அபிஷேகம் நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய பால், பழம், பன்னீர், நெய், மிளகாய் சாந்து, மஞ்சள், குங்குமம், விபூதி உள்ளிட்ட 54 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாறை அடுத்த கருங்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ வனகாளியம்மன் ஆலயத்தில் காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு கொம்யூனை சேர்ந்த கருக்கன்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வனகாளியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கிய உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீ வனகாளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் ஊஞ்சலை ஆட்டி அருள் பெற்றனர். தொடர்ந்து இரவு ஸ்ரீ மாரியம்மன் அலங்கார புஷ்ப ரதத்தில் வீதி உலாவும். நாளை திங்கட்கிழமை இரவு ஸ்ரீ வனகாளியம்மன் மின்னொளி அலங்கார புஷ்ப ரதத்தில் வீதி உலா காட்சி நடைபெறும். 28ஆம் தேதி காலை அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அதைத் தொடர்ந்து கிடாவெட்டு நிகழ்ச்சியுடன் நிறைவடைவுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 80ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக இன்று காலை ஆலய குளக்கரையில் புனித நீர் திரட்டி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடிமரத்திற்கு புனித நீரூற்றி அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டு மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுவையை சேர்ந்த இரட்டையர்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகங்களில் பதிவு செய்வதற்காக விசாகா ஸ்போர்ட்ஸ் மற்றும் மியூசிக் நிறுவன பிரகாஷ் ஆகியோர் சார்பில் காற்று துப்பாக்கியை ஒரே கையில் பிடித்து சுடுதல், தோளில் சுமந்து சுடுதல் குறித்த நேரத்தில் ஏர்கன் புல்லட் நிரப்புதல் என உலக சாதனை நிகழ்ச்சி சென்னை ராஜு கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. 5 தனிநபர்கள் மற்றும் ஒரு இரட்டையர்கள் கலந்து கொண்ட இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரி வானரப்பேட்டை அலின்வீதியை சேர்ந்த ரவிக்குமார், சுகுமதி இவர்களின் புதல்வர்கள் இரட்டையர்களான சிறுவர்கள் துருவன், துவாரகன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் மற்றும் மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டி பதக்கங்களை வழங்கி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் இந்த அமைப்பானது கடந்த ஆண்டு 16 உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளில் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் அளவில் 2023-24 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு இறுதிப் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல், 2ஆம், 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்த கலாம் சேவை மைய தலைவர் வடக்கன்யர் சண்முகம், கௌரவ தலைவர் சிவராஜன், மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார். வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராணி அன்னை ஆலய தேர்பவனிகள் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராணி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த புதிய சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த தேர்பவனிகள் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும்
சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஒதிகம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் அந்தோனி, நாட்டாண்மை எட்மண்ட் செயலர் ராஜ்நாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரமோன் எலியாஸ், உபய தேசிய ஜாக் ஜிலியாத் மற்றும் இளைஞர்கள் பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து 25வது நாளாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவையில் தொடர்ந்து 25வது நாளாக அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கி வருகிறார். தொடர்ந்து மாணவர்களிடம் உரையாற்றுகையில், மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும், படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும், அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும், தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களின் விளிம்பு நிலையில் உள்ள கல்வி சார்ந்த உபகரணங்களை எந்த சூழ்நிலையிலும் வாங்க முடியாமல் தவிக்கும் பெற்றோர்கள் இல்லாத, தாய் அல்லது தந்தை இல்லாதவர்கள் மாணவர்கள் மட்டுமே அணுகுமாறும் கேட்டுக்கொண்டார். அவர்களின் பள்ளி அடையாள அட்டையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும் வழக்கறிஞர் ஐயப்பன் கேட்டுக்கொண்டார். பின்பு ஆய்வு செய்து தேர்வு செய்து கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எல்லா வருடத்திலும் மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கல்வி சார்ந்த உபகரணங்கள் கிடைக்கும் எனவும், மற்ற நாட்களில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிடைக்கும் எனவும், அவசர தேவை இருப்பின் மாணவர்களுக்காக 24 மணி நேரம் அலுவலகம் திறந்து இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6665 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம். அவரது சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி அருகே 5.5 கிலோ எடையுள்ள கஞ்சாவுடன் ஒடிசா இளைஞர் கைது. புதுவையில் பள்ளிகள் திறக்கப்படும் நாளில் மாணவ மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திமுகவிற்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் அறிவாலயம். திமுக செயற்குழு கூட்டத்தில் முடிவு. ஜாதி பெயரை கூறி தரம் தாழ்ந்து பேசிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் நிறுவன ஊழியர் பேட்டி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.